வெல்கம் டு நேத்ரா சமையல். நேத்ரா சமையலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆகிடும். இன்னைக்கு நவராத்திரி 8வது நாள் செய்யக்கூடிய பிரசாதம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த நவராத்திரி 8வது நாள் சனிக்கிழமை வர்றதுனால சனி பகவானுக்கு உகந்த கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய ரைஸு உளுந்தோரை, காராமணி சுண்டல், கேரட் கேஷ்யூ பாயசம். இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. அதுவும் இல்லாமல் சனி பகவானுக்கும் ஏற்ற மாதிரி நவராத்திரிக்கும் ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய பிரசாதம் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த உளுந்தோரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உளுந்தோரை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஆத்தென்டிக் ரெசிபி இது. இந்த சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா முழு தோல் உளுந்து இருந்தாலும் ஓகே, இல்லை அரை தோல் உளுந்தாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒயிட் உளுந்தால் இருந்தாலும் ஓகே. தட் இஸ் நார்மல் உளுந்தால். ஆனால் கருப்பு உளுந்தில் செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப சத்து. ஸோ இது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, தேங்காய். ஒரே ஒரு பவுலுக்கு தான் நான் ரைஸ் செய்கிறேன். அந்த அளவுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ரைஸை முன்னாடியே வடித்து ஆற வச்சு தயாராக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பு உளுந்தை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மிளகாவோட சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு பார்ட் மீல் மாதிரி தான் நான் செய்கிறேன். தட் இஸ் கொஞ்சமாக செய்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த உளுந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப அவசரப்பட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அது சரியாக பருப்பு இதாகாது, ரோஸ்ட் ஆகாது. அதனால நல்ல டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்ல டார்க் கலராக வர வரைக்கும் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் அதில் இருக்கிற மாய்ஸ்சர் போகிறதுக்காகவும். ஏன்னா அதை நம்ம பருப்போடு அரைக்கும் போது ஈரப்பதம் இருக்கும், சரியாக அரைப்படாது. அதுக்காக ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த கருப்பு தோல் உளுந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சத்தானது. நீங்கள் நார்மலாக இருக்கிற முழு உளுந்தோ இல்லை அரை உளுந்தோ வெள்ளை உளுந்துக்கும் இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து நாங்கள் பொதுவாக எந்த உளுந்து ரெசிபிஸ் செஞ்சாலும் மேக்ஸிமம் கருப்பு உளுந்தில் செஞ்சால் அது ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வடையாக இருந்தாலும் சரி, அந்த காலத்துலலாம் கருப்பு உளுந்தில் தான் செய்வாங்க. நம்ம இப்போல்லாம் வந்து ஒயிட் உளுந்ததில் தான் செய்கிறோம். ஸோ நான் இன்றைக்கி இந்த உளுந்தரை வந்து கருப்பு உளுந்து எடுத்து பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ஃபுல்லாக நைஸாலாம் அரைக்க முடியாது, ஜஸ்ட்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி நல்லா ஆற வச்சு அரைச்சி பவுடர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. நெய் போட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போட்டுட்டு அந்த எண்ணெயோ நெய்யோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகாய், இல்லை காரத்துக்கு பச்சை மிளகாய் பிடிக்குன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பெருங்காயம். இவ்வளோ தான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அந்த ரைஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி இருக்குது இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பு பொடி, அதையும் சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்கும் போது மொத்தமாக ஒரே டைம் பவுடரை போட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்க்கணும். மொத்தமாக போட்டுட்டு ரைஸ் கம்மியாக இருந்தாலும் கஷ்டம், இல்லை ரைஸு ஜாஸ்தி இருந்து பவுட்ரு பார்த்தாலும் கஷ்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக எல்லா இடத்துலையும் ரைஸ் மிக்ஸ் ஆகும். அதே சமயம் இந்த ரைஸ் கட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பவுட்ரு போட்டதுக்கப்புறம் அந்த ரைஸ்க்கும் பவுட்ருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து அவ்வளோ சத்தான ஒரு ரெசிபின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் காயே இல்லை அப்படின்னாலும் இந்த இந்த ரைஸ் நம்ம செய்யலாம். நம்ம சாமிக்கு எந்த பிரசாதமாக இருந்தாலும் சரி, அது புரட்டாசியாக இருந்தாலும் சரி, நவராத்திரியாக இருந்தாலும் சரி, கிருஷ்ண ஜெயந்தியாக இருந்தாலும் சரி, என்ன பண்டிகையாக இருந்தாலும் நம்ம சாமிக்கு பிரசாதமாக ஏதாவது ஒரு ரைஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக செய்யலாம். இது மொத்தமே செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட உங்களுக்கு ஆகாது. அவ்வளோ அவ்வளோ ஈஸியான ரெசிபி, ஹெல்தியும் கூட. அதுவும் கருப்புளுந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன் கருப்புளுந்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி.
அதனால கண்டிப்பா இந்த ரெசிபிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கலர பாருங்க. அந்த கருப்பு உளுந்துறதுனால தான் உங்களுக்கு இந்த கலர், இந்த டெக்ஸ்சர் அந்த எல்லாமே கிடைக்குது. இதே நீங்க ஒயிட் உளுந்துல பண்ணாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி கருப்பு உளுந்துல பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அதனால தான் இவ்வளோ தடவ சொல்றேன். உங்களுக்கு இதுல வேணும்னா நீங்க நட்ஸ், பீனட்ஸ் இல்ல கேஷ்யூ நட்ஸ் எது வேணா நீங்க போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அந்த ரைஸ் வந்து அந்த பவுடர் கோட் ஆகி இது உங்களுக்கு பவுடர் ரைஸ் மாதிரி ரொம்ப இன்ஸ்டன்ட் எடுப்பீங்க. எங்கேயாவது ட்ராவல் போறீங்கன்னா கூட நீங்க செஞ்சு எடுத்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். அதனால இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. இன்கேஸ் உங்களுக்கு பவுடர் எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவோ எப்பயோ உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உளுந்தோரை தயாராகிடுச்சு பிரசாதத்துக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுண்டல் வெரைட்டி, காராமணி சுண்டல். இது வந்து பிளாக் ஐட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சுண்டல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நம்ம சுண்டல் எல்லாமே வந்து பொதுவாக ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லா சுண்டல்லையும் ஒரு சேஞ்ச் என்னன்னா நம்ம பொடி பண்ணி போடுவோம். இன்னைக்கு அந்த சுண்டலுக்கு நான் பொடி பண்ணி போடலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொடியை தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ரைஸ்க்கும். ஸோ ரெண்டுமே வந்து பொடி சேர்க்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் சேர்க்கலை. இப்போ நான் ஒரு 1/4 கப்பு காராமணி எடுத்து நைட்டே ஃபர்ஸ்ட் டே நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அது நல்லா நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹாஃப் சால்ட்டுக்கு நான் குக் பண்ணி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ சுண்டல் தாளிக்க வேண்டியது தான். அதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகாய் இல்லை காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். நம்ம பொடி பண்ணி போடாதனால அதில் பெருங்காயம் சேர்க்கல. அதனால டைரெக்டாக நம்ம இதில் எண்ணெயில் பெருங்காயம் சேர்க்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அந்த தட் இஸ் குக் பண்ணி வச்சிருக்கிற காராமணி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது வந்து இதுக்கு ஆப்ஷனலாக என்ன நான் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொடி தயாரிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம பொடி யூஸ் பண்ணலாம். அது இதுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை இருக்கு இல்லையா? அந்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய், பெருங்காயம். இது நாளையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இதில் பொடியாக சேர்த்தீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உளுந்துரை வந்து பொடி சேர்த்து செய்கிறதுனால நான் இதுக்கு பொடியை அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஸ்வீட் காராமணி சுண்டலாகவும் பண்ணலாம். ஸ்வீட் காராமணி சுண்டல் நான் ஆல்ரெடி ஸ்வீட் பச்சை பயிரில் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி தான் வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு இந்த தாளிக்கிறது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சுண்டலை வந்து ஜஸ்ட்டு வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு அதில் இந்த சுண்டலை சேர்த்து நல்லா பிளண்டாகி வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நட்ஸ் போட வேண்டியது தான். அப்படி பண்ணிவிட்டு அது ஸ்வீட்டு காராமணி சுண்டல். இன்னைக்கு நம்ம பண்ணுறது வந்து காரம் தான். அதனால நம்ம தட் இஸ் ஸ்பைசி காராமணி சுண்டல். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை நவராத்திரிக்கு பண்ணுற பிரசாதம். ஸோ கடைசியாக அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அதில் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுலேயே வச்சிங்கன்னா அந்த தேங்காய் வந்து ஓவர் குக் ஆகிடும், சுண்டலும் வந்து ஓவர் குக் ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால தான் வந்து உடனே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ பிளாக் ஐட் பீன்ஸ், வெள்ளை காராமணி சுண்டல் தயாராகிடுச்சு பிரசாதத்துக்கு. இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நிறைய நல்ல ரெசிபிஸ் எல்லாமே வருது. அதனால் அது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம், கேரட் கேஷ்யூ பாயசம். இந்த நேம்லேயே இருக்குது அது எவ்வளோ ஹெல்த்தின்றது. கேரட் ரொம்ப நல்லது, கேஷ்யூஸும் நல்லது. ஸோ அது ரெண்டையும் வச்சு ஒரு பாயசம் பண்ணுறோம் அப்படின்றப்ப அது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எவ்வளோ பிடிக்குன்றது பார்த்துக்கோங்க. ஸோ இது செய்யறதுக்கு என்னென்னா ஒரு பேன் வச்சுட்டு நான் ஒரு 2 கேரட், இப்போ நான் செய்கிற அளவு வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 2 கேரட் எடுத்து தோல் சீவி அதை நான் கட் பண்ணி ஒரு பேனில் போட்டுட்டு அது குக் ஆகிறதுக்கு நான் ஒரு 1 கப், தட் இஸ் இந்த நான் ஒரு பெரிய கப்பில் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர், 2 கப்பு அளவுக்கு பாலை ஊற்றி அந்த பால்லையே தான் அந்த கேரட் வந்து குக் ஆகணும்.
ஏன்னா இந்த பால் வந்து நல்லா சுண்டி சுண்டி அந்த கேரட் குக் ஆகும்போது அந்த கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது கூட நம்ம இப்போ கேஷ்யூவும் சேர்த்துருக்கோம். கேஷ்யூஸ் வந்து அவ்வளோ நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம அந்த ஸ்வீட்லாம் செய்யும்போது இன்னும் ரொம்ப ரிச்சாக செய்யணும்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால கேரட் கேஷ்யூ இது ரெண்டையும் அந்த பால்லே குக் பண்ணி அந்த பால் வந்து நல்ல, அதாவது நீங்கள் பாதிக்கு பாதி குறைஞ்சிடணும். அந்த அளவுக்கு சுண்டை காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அந்த பால் நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சிட்டு அந்த கேரட்டும் நல்லா அந்த பாலில் குக் ஆகிடும், கேஷ்யூஸும் குக் ஆகிடும். ஸோ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா பால் வந்து அடிப்பிடிச்சிக்கும். என்னதான் வந்து நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணாலும் பால் வந்து சைட்ல எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால நான் எப்பவுமே பால் சேர்த்து செய்கிற எதுவுமே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து கேரட்டு கேஷ்யூஸ் ரெண்டுமே நல்லா குக் ஆகி பால் எவ்வளோ திக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ பால் ஊற்றிருந்தோம் இப்போ எவ்வளோன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஃப்ளேவரே வந்து அப்படியே கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ஸோ இது நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து இதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அந்த பாலோட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல டெக்ஸ்சர், நல்ல கலர். நீங்கள் இதுக்கு கலர்னு எதுவும் தனியாக சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. வேணும்னா ஆப்ஷனுக்கு நம்ம வந்து சாஃப்ரான் சேர்க்கலாம். பட் இந்த கேரட்டோட கலரே அந்த பாயசத்துக்கு ஒரு நல்ல கலர், ரிச் கலர் கொடுக்கும். ஸோ அதனால் அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணுற கேரட்டும் ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கேரட், தட் இஸ் கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, என்ன நட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே பாயசம் செய்யும்போது தனியாக நெய்யில் வறுத்து போடுறது ஒரு விதம்னா, முன்னாடியே அந்த இருக்கிற நெய்லேயே வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பண்ணுறது அடுத்த ஒரு மெத்தடு. இப்போ நான் நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து தனியாக நான் இன்னொரு 2 கேரட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. உங்களுக்கு தின்னா வேணும்னா தின்னாவும் கிரேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அந்த நெய்யிலேயே வந்து அந்த கேரட் குக் ஆகணும். முன்னாடி வந்து பால்லையே அந்த கேரட் குக் ஆச்சு. இப்போ வந்து இந்த கேரட் வந்து ஆல்ரெடி அந்த நெய்யிலேயே நல்லா குக் ஆகும்போது நீங்கள் ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போது அந்த கேரட் க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த கேஷ்யூஸ் அண்ட் கேரட்டை அரைச்சி போட்டது அடிஷ்னல் ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி சேர்த்தா மாதிரி இருக்கும். அதில் சேர்க்காமலே கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செஞ்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால அது ஸ்டீம் குக் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டீம்லேயும் குக் ஆகிடும், அதே சமயம் நெய்யிலையும் குக் ஆகிடும். உங்களுக்கு நெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட அடிஷ்னலாக சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கேரட் கேஷ்யூ பேஸ்ட்டு, அதை எடுத்து இதோட சேர்த்துட்டு அடிஷ்னலாக நம்ம இன்னும் ஒரு 2 கப்பு வந்து மில்க் சேர்க்கணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பாயசத்துக்கு 1 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா அது 1/2 லிட்டர் ஆகிடும் நம்ம செய்யும்போது தண்ணி சேர்க்காம. ஸோ அந்த மாதிரி அப்போ தான் வந்து அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த பேஸ்ட்டு கேரட் கேஷ்யூ பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பாலும் சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மிக்ஸு கேஷ்யூ சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிக்கோங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு பால் இப்போ நீங்கள் சேர்த்துக்கணும். முன்னாடி வந்து நம்ம அந்த கேரட்டுக்கு வந்து தேவையான பால் அளவு தான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து எந்த அளவுக்கு பால் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன் சொல்கிறேன்னா எகெயின் நீங்கள் வந்து திருப்பி குக் பண்ண போகிறீங்க. அந்த நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட்டும் இந்த பாலும் சேர்த்து குக் ஆனால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அதை நல்லா பாயில் பண்ணி நல்லா அந்த நுரை கட்டி வரும் இல்லையா, ஆடை வரும் இல்லையா, அந்த மில்க் ஃப்ராத் வர வர நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அதை உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள்
கிட்டத்தட்ட நம்ம பாசந்தி செய்யும்போது எப்படி சைடில் இருக்கிற ஸ்க்ராப்ஸ்லாம் எடுத்து எடுத்து நம்ம சேர்த்து பண்ணிகிட்டே இருப்போமோ அப்போ தான் வந்து அதோட பால் சேர்த்து செய்கிற எல்லா ஸ்வீட்ஸ்லேயுமே வந்து அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஏன் கிடைக்குதுன்னா அந்த அளவுக்கு அது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாலும் நல்லா முன்னாடி இருந்த குவான்டிட்டியை விட இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஹாஃப் குவான்டிட்டியாக குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன நம்ம எவ்வளோ இருக்குது இந்த பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை எவ்வளவோ அதை நம்ம சேர்த்துக்கணும். அந்த நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து சர்க்கரை சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த கேரட் எல்லாம் குக் ஆகிடுச்சு, அந்த பாலும் வந்து பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பாயசம் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம ஸ்வீட் சேர்க்க வேண்டியது தான். ஆல்ரெடி பாலை நல்லா திக் பண்ணி நம்ம குக் பண்ணுறதுனால அது வந்து கண்டென்ஸ்டு மில்க் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னா சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு ஹாஃப் கப்பு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து மீடியம் ஸ்வீட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு அது மெல்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். அது ஜஸ்ட் மெல்ட் ஆக என்ன ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகும். அது நல்லா கொதிச்சு அந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகி அந்த பாயசமும் நல்லா கொதிச்சு வரும். வந்து ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனேயே நீங்கள் நட்ஸ் சேர்க்கலாம். இந்த பொதுவாக நம்ம பாயசம் அப்படின்னாவே ஜவ்வரிசி பாயசம் இல்லைன்னா சேமியா பாயசம் இந்த மாதிரி தான் பொதுவாக செய்வோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயசம். ஸோ இப்போ வந்து நான் நட்ஸ் சேர்த்துருக்கேன். ஆல்மண்ட்ஸ் முன்னாடியே ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த நட்ஸை வந்து இப்போ நான் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் நம்ம எவ்வளோ பால் ஊற்றுறோம், இப்போ எவ்வளோ இருக்குது அந்த குவான்டிட்டி. இது இன்னும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வாட்டரியாக இருக்கும், பட் அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். ஸோ சுவையான ஹெல்த்தியான கேரட் கேஷ்யூ பாயசம் தயாராகிடுச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். அது டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க நிறைய பேர் வந்து கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லை வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதை கொடுக்க மாட்டோமான்னு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் வந்து குழந்தைங்கள ஸ்வீட் விரும்பாதவங்க இருக்கவே முடியாது. ஸோ இந்த கேரட் கேஷ்யூ பாயசத்தை செஞ்சு நவராத்திரியை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலில் பார்த்த 3 டிஷ்ஷுமே வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தான். கேரட் கேஷ்யூ பாயசம் ஆகட்டும், இல்லை கருப்புளுந்தில் செஞ்ச உளுந்தொரை ஆகட்டும், அந்த காராமணி, இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் இப்போ ஃபங்க்ஷனுக்கு தான் செய்யணும்னு இல்லை, நார்மல் டேஸ்ட்லேயே செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு சுவையாகவும் செய்யலாம், ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.